ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஒரு செயலை பண்ண போகிறேன். அது என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரேட்டில், அதாவது இந்த ஃபேக்ட்ரி ரேட்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு போனான். அதில் போயிட்டு எனக்கு ஒரு இந்த பெயின் ஃப்ரூட் தந்தாங்க. அதில் அவன் தேய்ச்சான் பெயின் ஃப்ரூட் எனக்கு தந்தாங்க. அப்படியே ட்ரேட் பண்ணிட்டான் எனக்கு. அதில் தான் இந்த ஃபினிக்ஸு எல்லாம் போணுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு இவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு, எனக்கு என்னாச்சும் நல்ல ஃப்ரூட் தான். இவர் என் ஃப்ரெண்டு தாங்க. நீ எனக்காச்சும் ஒரு நல்ல ஃப்ரூட் தான், நான் உனக்கு என்னது டோப் கிங் அடிக்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறது, வலிக்குது கைஸ். கைஸ் என்ன சொல்கிறாரு, ப்ளீஸ் தாரியா ப்ளீஸ் சொல்கிறாரு. சரி ஓகே, சரி ஓகே. ஐயோ குவெக்கு வேணாம், வேணுங்க குவெக்கு எனக்கு வேணாம். குவெக்கு வேணாம் அப்படி கொடுத்துட்டேன் கைஸ். ஐயோ எனக்கு அது ஏதோ வலிக்குது கைஸ். எனக்கு அந்த பெயின் வச்சு எனக்கு ஏதாச்சும் நல்லா ட்ரைட் பண்ணலான்னு இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணு ப்ளீஸ். ஐயோ எனக்கு முடியல கைஸ். முடியல கைஸ். எனக்கு இது மாதிரி இருக்கா. இன்னைக்கு நம்ம வேம்ஜி ரொம்ப நன்றிடா. சரி ஓகே, எனக்கு பெயிண்ட் போனது எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது கைஸ். சரிக்கே, இப்போ பாருங்கள், இப்படி சொல்கிறேன் பாருங்க. டோப் கிங் அடிக்க போகலாம். என்னது டோப் கிங், ஐயோ டோப் கிங் ஸ்பான் பண்ணலாம். சொல்லிட்டேன். கன்ஃபார்மாக எஸ் பண்ணணும். அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவேன். எஸ் ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதோட விட்டுறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம டோப் கிங் ஸ்பான் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், அவர் பாட்டுக்கு நான் அப்படியே எனக்கு அப்படியே டெலிபோர்ட் ஆகிட்டார். அவர் வந்துட்டு ரீபின்ட்ரு அவர் ஏற்கனவே அடிச்சிட்டாரு. நான் தான் நிறைய வரல. ஹைலாண்டுக்கு வா அப்படி கூப்பிட்டுருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு ஓகே கைஸ், சொன்னாடா அப்படியே தண்ணியிலே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். நம்ம ஷார்க் சொல்லிட்டேனா ஏற்கனவே ஆமாம் கைஸ், ஒரு வீடியோ சொல்லிட்டேன். ஓகே தேவலாம் நினச்சிட்டு நினைக்கிறேன். பக்கத்துலேயே தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் கிட்ட தானே இருக்குது. சரி பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு சும்மா கல்லை பெறி இறங்கிட்டு போயாச்சு. ஓகே, இதான் நினைக்கிறேன். இதானே கைஸ் அந்த இவன் ஸ்பான் ஆகிற இடம், அந்த டோப்பு டைமென்ஷன். எங்கேயோ போகிறேன். இந்த இடம் தானே கைஸ், கரெக்டாக இந்த இடம் தானா? இந்த இடம் தான் கைஸ். இப்போ ஐயோ சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அவர் இங்கே இருக்காரான்னு பார்க்குறேன். ட்ராகன் கிங்கு அப்போ இந்த இடம் இல்லையா? இல்லைங்க, சொல்லுவோம். அண்ணே எங்கே இருக்கீங்க? நல்லா ஃபாஸ்ட் டைப்பு. ஓ இங்கே இருக்காரு. இப்போ பொட்டனி பின்னாடியில் தான் இருக்கு. ஓவர் அப்படி சொல்லிப்பாரு. உங்கள் பொட்டனிக்கு பின்னாடியில் தான் இருக்க. ஓவர் அப்படின்னு சொல்லுவார் இவரெலாம். ஸோ இப்போ அவன் அடித்தா தான் இந்த ட்ரிடென்ட் ஒன்று கிடைக்கும். ஆமாம், இப்போ நம்ம இன்னும் எத்தனை பேர்த்து அடிக்கணும்? எத்தனை என்பிசி? ஆமாம், இங்கே ஒரு என்பிசிலாம் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. எத்தனை என்பிசி? நோ 200. ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிச்சு கைஸ். ஆமாம், ஐயோ இப்போ கடுப்பாக இருக்கும் கைஸ். இப்போ எல்லா என்பிசியும் அடிக்கணுமா? எல்லா என்பிசியும் அடிக்கணும் கைஸ். ஒரு என்பிசியை தான் அடிக்கணும். அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாமா? கைஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல நம்மலாம் கேஸ் ஃப்ரூட்டை பார்த்து தெரியாமல் அப்படி அடி வாங்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் ஐயோ எல்லாம் செம்மையாக அடி வாங்கிட்டு இருந்தேன். அதாவது மித்திக்கில் இருக்கிற ஃப்ரூட்டை வச்சுட்டு பலம் அடி வாங்கிட்டு இருந்தேன்னா அது ஒரே ஆள் நான் தாங்க வச்சுருப்பேன். எங்கே போனா? அது இங்கே இருக்கான்.
இதுக்கெல்லாம் போயிட்டு இப்படி கொடுத்துருங்க மாதிரியா. எங்கடா இருக்கீங்க? கண்ணுக்கே தெரியலடா. அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாதப்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் இந்த ஃப்ரூட்டெல்லாம் வச்சு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமலே போட்டு சும்மா வெளுத்து கட்டலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமலே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை. ஓ தலைவர் என்ன பண்ணுறீங்க தலைவர்? தலை கேட்டு வந்த இடத்து வீழ்ச்சிட்டி அடப்பான். ஐயோ ரைமிங் வரல கீஸ். சரி அடி கண்டி தான். சரி இப்போ சார் நம்ம ஏன் குஸ்ட் எடுத்து அடிக்கூடாது? நம்ம லெவலில் கொஞ்சம் பரவாக இருக்குது. குஸ்ட் எடுத்து அடித்தா நம்மளுக்கும் ப்ளஸ்ஸு இதுக்கும் ஓகே. டோப் கிங் அடிக்கிறதுக்கு ப்ளஸில் நம்ம அப்படியே எடுக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கைஸ், இங்கே நான் ப்ரில்லியண்ட்டாக குவிஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிறேன். அங்கே பார்த்தா அவர் ப்ரில்லியண்ட்டாக குவிஸ்ட் எடுத்து அடிச்சுட்டுக்காரு கைஸ். அங்கே போய் எவ்வளோ பேர் இன்னும் அடிக்கணும்னு பார்த்தா அங்கே போயிட்டு அவர் போயிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. நான் என்ன நினச்சேன்னா போயிட்டு எத்தனை பேர் அடிக்கணும்னு பார்க்க போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா போயிட்டு குவிஸ்ட் எடுத்துகிட்டு அடிச்சுட்டுக்காரு கைஸ். எனக்கு என்னையும் ஃபாலோ பண்ணுறாரு இல்லை நான் அவரை ஃபாலோ பண்ணிருக்கிறேன்னு தெரியல. ஏன்னா நானே இப்போ தான் பார்க்கணுச்சேன். அவர் எனக்கு தெரிஞ்சு எப்பயும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னும் நம்ம இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்னா நீங்கள் போய் பார்க்குறேன். 100 நம்ம போகும்போது எத்தனை இருந்துச்சு? 200 இருக்கும் கைஸ். ஓகேவா, இப்போ நம்ம போய் பார்ப்போம். சம்பளியை வச்சுக்கப்பா அடிய ராணி ரெட்டா டோஃப் கிங்க அடிக்க போகிறேன் சாமியாய். என்னது 156 பேர். ஓகே கைஸ், சரி இப்போ நம்ம போயிட்டு அடிக்கலாமா? பேட்டி டோஃப் கிங்க அடிக்க போகிறேன் சாமியாய். சித்தப்பு சிக்கனை எடுத்துட்டு வர்றாளே சொல்லிக்கோ முத்தட்டை முட்டிட்டு வர்றாளே. ஓகே கைஸ், இப்போ அவர் போய் சாப்பிட்டு வராராம். ஸோ இப்போ நம்ம வேறு பாட்டை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஸோ அவர் போய் சாப்பிட்டு வர்றது. ஆனால் இன்றைக்கி கிளம்புறையான்னு தெரியல. எங்கள் அவர் பிபி ஆனில் இருக்கா? ஆஃபில் இருக்குது. வெயிட் பண்ணிடுது ப்ளீஸ் ஆயிராத. சரி போய் துண்டு எங்கே போய் அனுப்புகிறோம். சரி போய் என்னது போயிட்டு துண்ணுக்கிட்டு வாங்க. போயிட்டு துண்ணிட்டு வாங்க. போகட. ஓகே, வேறு பாட்டு என்ன பாட்டு? ஓகே, டோஃப் கிங் அடிக்க போரு இவனா வந்து நிற்பது இவனா போறவ இவனா ப்ரோ பிளேயர் ஆகவனே இவனுக்கே ஒரு ஒளி காட்ட வந்தா. எங்க பாருங்க ஸ்பீசி வச்சிருக்கேன்னு தைரியத்தில் அப்படியே எப்படின்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கெல்லாம் பாருங்க ஃபோனில் ஐயோ அப்படியே போகுது கைஸ். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? 25% தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ பேர் அடிச்சுட்டு வரணும்? எனக்கு தெரிஞ்சு இப்போயாச்சும் 70 அப்படி வைங்கடா. இவ்வளோ பேர் தடவை இன்னும் அடிச்சுட்டு வரணும். இன்னும் 137 பேர். சரிங்க சார், எனக்கு வேறு வழி தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐயோ சார்ஜர் முடிஞ்சிருங்க சார். அப்படி இல்லைண்ணா இப்போ போய் சார்ஜர் போட்டு விளாடுவா வெடிச்சிரும். அதெல்லாம் சேஃப்டி இல்லை கைஸ், அந்த மாதிரி விளாடுதீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வழின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி போட்டால் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க கைஸ். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது விளாட தெரியாது. ஓகே, எனக்கு வேறு வழி தெரியல. இது ஐயோ டே வச்சுருக்காங்க. ஓகே, இவரோட டிவி மோட ஆஃப் ஆச்சு. டேய் ஒரு நான் தாண்டா கொலை பண்ணுவேன். ஓகே, கொலை பண்ணி வச்சுக்கோ. இப்போ நீ வேணாலும் நீ கொலை பண்ணிக்கோ. முடியாது. ஐ நெவர் கிவ் அப். போடா. நானே சும்மானு தானேடா இருக்கேன். தெரிஞ்ச கிராவிட்டி தான் நினைக்கிறேன். இல்லைங்க, நம்மளாம் தண்ணிக்குள்ளே போவோம். எப்படி வேணாலும் தண்ணிக்குள்ளே வர முடியும்.
அதான் கிராவிட்டி. அடிக்கிறான், உதைக்கிறான், மிதிக்கிறான். பிளட்டி. நம்மளாம் அவனுக்கும் ஸ்பீடாக போகும். ஐயோ அடிக்கிறாங்க. போட்டி லாஸ் ஆயிரும் காய்ஸ். ஐயோ அவன் என்னை துரத்த நான் ஓட, அவன் என்னை துரத்த நான் ஓட. ஐயோ ஐயோ ஐயோ. ஆனால் ஹெல்த் குறையுது கைஸ். அப்படியே அவனை கன்ஃபியூஸ் பண்ணலாமா? அவன் தெரிஞ்ச இன்ஸ்டின் போட்டு வரான்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் இப்படி துரத்திட்டு வரான். இன்ஸ்டின் போடலன்னா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு ப்ரோஜனமும் இல்லாமல் போச்சே. சரி ஓகே, எங்கேயோ போய் ஸ்பான் ஆகிருக்குனே. எங்கே இருக்குது அந்த ஐலண்டு? இதானா? இதுதான் நினைக்கிறேன். போவோம். அதான் இதான் கைஸ். ஸோ என்ன இப்படி இரிட்டேட்டிங் பண்ணுறானுங்க எல்லாம். எனக்கெல்லாம் கட்டு பேத்துறானுங்க. நீ பற்றி யாருமே தெரியாதுடா. நான் அன்டிஃபிட்டட் 1 ஒரு இதுவே வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன பேட்ரி குட்டியே புது, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. நான் போய் சார்ஜர் போடாவா இல்லை? சரி இல்லைங்க கைஸ், அவர் இப்போ அப்படியே தானே இருக்கார், இதுக்குள்ளேயே தானே இருக்கார். இப்போ அதனால் கமெண்ட் பண்ணிட்டு மட்டும் போயிடுறேன். ஆனால் சார்ஜர் போட்டிருக்கேன், திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறேன் கைஸ். அதுக்கு முன்னுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் முடிச்சுட்டு சார்ஜர் போட போயிடுறேன். ஏன்னா இந்த டோஸ்டிங் அடிச்சுட்டு இருக்கும்போது ட்ருன்னு முடிஞ்சிட்டேன், கடுப்பாகிறேன். ஏன்னா அது எக்யூப் பண்ணாதான் அது வந்துச்சு ஒரு செல்லம். அப்படின்னா பட்டடிச்சிருவாங்க. சே எனக்கு கடுப்பாக இருக்குதுச்சே. அந்த சார்ஜர் போட்டிருந்தா நேரத்துக்கு நடந்திருக்கும். சே முதல்ல விளையாடாமல் இருந்திருந்தா ஓகே வந்திருக்கும் கைஸ். இப்போ என் பெயின் ஃப்ரூட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா பெயின் ஃப்ரூட்டை விற்று தான் இதே வந்திருக்கேன். பெயின் ஃப்ரூட் விற்கலாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். என்ன நீ கூட ஒட்டி இருப்பேனோ சுத்தலத்தா வட்டின்னு பார்த்தாலே அட்ட பேசி நீ வராமலே அட்டா பா. எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குடு குடுன்னு வந்துருக்கு. என்னது சாப்பிட்ருக்காரு. ஓகே கைஸ், இப்போ காமனில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு சொல்ல ஓகே கைஸ். ஸோ அவன் வேறு அடிச்சுட்டான். சரி பரவாயில்ல அண்ணன் நான் போய் சாப்பிட்டு ஐயோ அண்ணன் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். இப்போ நான் போய் சார்ஜர் போட்டு திரும்பி எடுத்துருவோம். ஓகே கைஸ், ஸோ திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இன்னும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பேர் அடிக்கணும்? இன்னும் ஒரு 129 பேர் தாங்க. ஸோ போயிட்டு சார்ஜர் போட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு சார்ஜர் போட்டுருந்தேன் கைஸ். இப்போ ஒரு 30% இருக்குது கைஸ். ஸோ இதை வச்சு எப்படியாவது டோஸ்கிங் அடிக்கிறதுக்காக போகிறேன். இல்லை வேறு அதில் ஒரு 20 அப்படி வந்திருக்கும்னு நினச்சேன் கைஸ். எத்தான் எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க கைஸ். லைட்டாக இருக்குலாச்சா அதான். ஸோ இவர் இருக்காரா இல்லையா தெரியலையே. சரிக்கு சீக்கிரம் பூரு சீக்கிரம். ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 பேர்த்த முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. இருக்காரா இல்லையா ஃபஸ்ட்டு? அதான் ஓகே இருக்காரு. பாடா ஹாய் செல்லம் அனுப்புமா? ஹாய் செல்லம். சாரி சிலாப்பா, ஸ்பெல்லிங் தப்பு. ஹாய் சாரி செல்லம். ஹாய் செல்லம். இப்போ எத்தனை பேர்த்து அடிச்சிருக்காரு இவர்? 81 பேர் தாங்க சின்ன வீணும். 81 பேர் தான் வீணும். 81 ஆள் தான் வீணும். இப்போ அவர் அங்கே இருக்காரா? இப்போ அவர் எங்கே இருக்காரு? ஃபஸ்ட்டு இதில் தானே இருக்காரு, சிஎஃப் ட்ரீட். ஓகே தலைவர் எங்கேயோ போயிருக்காரு. யூவா அண்ணே இங்கே போனார்.
தம்பி ப்ளீஸ் வாப்பா, தம்பி ப்ளீஸ் கீழே இருப்பா. அண்ணோனில் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் இதில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னது, ஐயோ வாயால் வர்றது அது. ஐயோ மிராஜலில் கண்டுபிடிக்கலான்னு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் பேர் தடிச்சிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் அங்கே வரைக்கும் போயிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ அங்கே ஏதோ குக்கி கிராஃப்டர் அப்படின்னு ஒரு ஏதோ பிளர்ராக இருக்குது கைஸ். ஓ நிறைய பேர் இருக்காங்களா, பிளர்ராக தெரியுது. ஸோ அங்கே தலைவர் அங்கே வந்துட்டார் பாருங்க, தலைவர் வந்துட்டார். ஓய் 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 அங்கே இருக்கார் பாருங்க நம்பாலு. சரிக்கே எனக்கு இதுவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லாமல் மாட்டேங்குது, எனக்கு நல்லா இருக்குது. அதோட அட்டியெல்லாம் பாருங்கள் சும்மா. ஆனால் நான் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், என்னன்னா வந்துட்டு டீரெக்ஸ் வந்துட்டு பவராக இருக்குமா. டீரெக்ஸ் எல்லாம் சும்மா கிட்ஸுனி ட்ராகனி எல்லாருமே கதற விடுமா. அது கதற விடலாம் சொல்ல முடியாது, அதோட M1 மட்டும். ஓகே M1 மட்டும் அந்த ரெண்டுத்தையும் விட பவராக இருக்குமா. உண்மையாவா எனக்கு தெரியல கைஸ். அவ்வளோ தெரிஞ்சா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே இருக்கார் பாருங்க, ஒரு இடத்துல இருக்கார் டோஸ்கிங்க. இல்லைங்க ஸ்பான் பண்ணா. ஓகே கைஸ், டோ பண்ணிட்டான். ஓகே வாங்க போகலாம். இல்லைங்க டோஸ்கிங் ஸ்பான் பண்ண போகிறாரு. இல்லைங்க போயிட்டு ரெண்டே ரெண்டு பேர். ஓகே இல்லைங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். செல்லம் கொஞ்சம் செல்லம். ஓகே கைஸ் வந்தாச்சு. வரேன். ஓகே ஸோ இப்போ எங்கே இருக்குது குஸ்டிக்கு வர. ஓகே குஸ்டிக்கு வர 2. ஓகே கீழே போ. தெரிஞ்சு அவரும் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை போக முடியல. எங்கே இருக்கார் அவரு? நீ டிஃபீட் அப்புறம் இதுக்கு கூட்டாரு புல்ஷீட். ஒரே அட்டம்ப்டில் முடித்தேன் கைஸ். ஓ சாரி நண்பா, சாரி ப்ளீஸ் சாரி. ஒரே அட்டம்ப்டில் எல்லாத்தையும் முடித்தேன் கைஸ். செம்ம. சரிக்கே இப்போ எத்தனை பேர்த்த போய் முடிக்கணும்? ஓகே பழி வாங்குறேன், பழி வாங்குறேன். நானும் பழி வாங்குவேன். வரீங்களா? ஹோய். ஐயோ கேமரா ஒரு மாதிரியா போச்சு. பைண்டரு நம்மளை பார்த்து ஆள் பைண்டரு. எங்கே வந்துட்டு யாருக்கிட்ட? ஓ V2வா? ஓகே இப்படியா இருந்தாலும் இங்கே தான். எங்கே இருக்காரு? எங்கே இங்கே இருக்கான். நட்டி தான் உழுத்து போடுவான். ஓகே சும்மா ஐயோ சார். ஓகே பயந்தாங்குழி ஓடுறான் தான் அந்த சைடு. பயந்தாங்குழி ஆட்டம் ஓடிடுக்காரு. யாரு? ஓ இவனா? யார் எங்க இருக்கான்னு தெரியல கைஸ். மாட்டி இருந்தாருன்னா நச்சுக்கு செக்குன்னு ஆட்டினா. ஐயோ டேய். ஓகே ஆனா பெரிய உருவத்தில் இருக்கிறதுனால கலைகிறல. எப்படியா இருந்தாலும் சின்ன உருவத்துக்கு மாறிட்டேன். ஓகே முடிச்சாச்சு பவுண்டி. எஸ் இப்போ பாருங்க அவனை அனுப்புவோம் பாருங்க. ஏய் திரும்பியுமா?
திரும்பி வராமல் பாருங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ தெம்பு இல்லைப்பா. ஐயோ வேகம் 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 வேகம். No loss from. Okay, expression kill. Okay, so இப்போ இது வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் ஸ்பான் ரோமா இந்திரா. என்னது ரீப் இந்திராவை தான் ஒருத்தர் ரோமா இந்திரா அனுப்பியிருக்கான். ஓகே, ஸோ இந்த ஒரு பேட்டில் வந்துட்டு சிறப்பாக இருந்திருக்கோன்னு நீங்கள் இது சஸ்பெஷன் கில்ப்பா. இது வந்துட்டு நீங்கள் தான் ஓகே. ஓ யார்கிட்ட வந்துட்டு என்னத்த பேசுகிறேன். அதெல்லாம் இந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தேன்னு தெரியுமா? இப்போ நான் தேய்ச்சேன் கைஸ் வந்துட்டு எனக்கே தெரியாமல் வந்துட்டு அடிச்சுருந்தான். எனக்கே தெரியாமல் வந்துட்டு அடிச்சுட்டாரு. அதான் எனக்கு அந்த டைம் வந்துட்டு மாட்டமே வரல கைஸ். நீங்களே ஓகே சாரி கைஸ். சரி நான் தான் ஓகே அதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. சாரி கைஸ். ஸோ கீழே அப்போ அந்த சவுண்டு ட்ரிங் 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 ட்ரிங்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ கூட வருது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா போன வீடியோவில் வந்திருக்கோம் முதல்ல அதான் கிங். ஸோ என்னன்னா நான் இந்த சைடில் ஃபோன் கவர் இருக்கும் பாருங்கள், பிடிச்சிட்டு கையை வச்சு அமுத்துவேனா அது அந்த ஆள்காட்டி வேலை வச்சு சும்மா இப்படி அமுத்துவேனா அதான் அந்த நடுவில் ஒரு இது இருக்கும் பாருங்கள். ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதை அமுத்தும் போது அப்படி அது கீழே அமுங்குமா அந்த டைமில் ஸ்பீக்கரில் ஒரு ட்ருன்னு சவுண்ட் வரும். ஸோ அதனால தான் இப்போ எதுக்கு நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் நிறைய பேர் அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த இதில் 86 பேர் தான் இருக்கும். இன்னும் 86 பேர் தான் வந்தோடனே எனக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு. வத்துக்க வச்சான், வத்துப்பட்டி எடுத்து கையில் வச்சான், கையில் எடுத்து வாயில் வச்சான், எடுத்து ஆத்தாடி அம்மா தொல்லை கத்திக்க வச்சான், கத்திக்க வச்சுக்க வெத்தலை வச்சான், வெத்தலை எடுத்து வெத்தலை வச்சான் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓகே லெவலும் ஆகிருக்கு கைஸ். இப்போ நம்ம வரும்போது 59 இருந்தோமா, இப்போ நம்ம 65 போயிட்டோம். சரி இவ்வளோ மட்டும் நம்ம போயிட்டு சப்மரீன் ஜிப்பில் போய் பண்ணிடணும்னா நேரத்துக்கு நம்ம 75 வந்திருப்போம். 34 ஓகே செல்லம் சீக்கிரம் 39 தான் கைஸ், 34 தான் கைஸ். போயிட்டு கட்டிட்டு பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளாம் ஸ்பான் பண்ணிடணும் அந்த ஒரு டோஃபியே அதெல்லாம் அடிக்கிறதுக்கு நிறைய பறவைசி அவங்களாம் வருவானுங்க பாருங்க. அந்த ஊசிலாம் அந்த இடத்துலாம் வருவாங்க பாருங்க. அதை நம்ம ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு எடுத்ததை அப்படி ஈஸியாக தின்ட்டு போவாங்க பாருங்க. அவனுங்களாம் வந்துட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஷார்க்குன்னு ஒருத்தன் டோஃபிங் அப்படின்னு போட்டிருக்கான். இதில் என்ன தெரியுது, நம்மளுக்கே ஸ்கெட்சு போடுறான். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா ஐயோ இப்போ நம்மளுக்கு சேஃப்டி கவசம் ஆனால் ஆஃப்டிக்கு கவசம் இல்லை. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நான் டோஃபிங்கை ஸ்பான் பண்ணதுக்கப்புறமா சாரி வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஸோ ஸ்பான் பண்ணிட்டோம். ஓகே வாங்க போகலாம். எப்படியோ ஸ்பான் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ ஸ்பான் பண்ணி விட்டனால இப்போ போக வேண்டியதான். இப்போ இவனை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அடித்தோம் அந்த மாதிரி புத்தா இருக்கும்போது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு டீராக்ஸ் இருக்குது. இப்போ டீராக்ஸை வச்சு எப்படி அடிக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுக்கோங்களே. இப்போ நம்ம ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுக்கோங்களே கண்டிப்பாக டோஃபிங் தான் போகும். ஏன்னா இப்போ நம்மளோட பிஇபி வந்துட்டு கொஞ்சம் ஆஃபில் இருக்குது, நாட் எனபிளில் இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக நம்ம அடித்தா அது வெறும் டோஃபிங் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாதி இது அடிச்சிருக்கோம். ஏன்னா அவர் ஐஸ் தான் வச்சுருக்காரு, நான் வந்துட்டு டீரக்ஸ் வச்சுருக்கேன். அவர் தான் போட்டு அடிச்சுட்டாரு. எனக்கு அவமானமாக இருக்குது கைஸ். இப்போ வாட்டி நம்ம இந்த பேல் ஸ்காஃப் எடுப்போமா மாட்டோமா? ஓகே இல்லை என்னென்ன ரெண்டு கேட்குறானுங்க. ஓகே தாச்சு இவனை டோஃபிங்க ஒரு வாட்டியாச்சும் கடிச்சு பண்ணணும். எஸ்
கடிச்சாச்சு. ஓகே கடிச்சாச்சு. ஐயோ ஃபோன் செம்மையாக லேக் ஆகுது. ஐயோ ஃபோன் செம்மையாக லேக் ஆகுது கைஸ். ஓகே அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டேமேஜ் எல்லாம் செம்மையாக குறையும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது தான் அப்படி இல்லை. முன்னாடி எனக்குமே வர வந்ததுக்கு லாபம் நடிக்க முடியாது. ஓ ஒருத்தன் புத்தா இல்லை கைஸ் பாருங்க. அப்பாடா நல்ல வேலை கரெக்டாக டைமிங்கில் போட்டேன். எங்கே இருக்கான்? இங்கேயும் இருக்கான். ஐயோ கைஸ் செம்மையாக லேக் ஆகுது ஃபோனு. ஐயோ எங்கே இருக்கா அவன்? டோப் எங்கடா இருக்க? அங்கே இருக்கான். சரி மாட்டல. வேஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த இடத்துல மட்டும் நான் பிபி வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னத்துக்கு அவ்வளோதான் கைஸ். கைஸ் இருப்பான் இப்போ. இருக்கான் மாட்டிக்கிட்டான். இல்லை வேக்கிட்ட மாட்டிக்கிட்டானா? இல்லை யார் அவனுக்கு அதிகமாக டேமேஜ் கொடுக்குறான்னு அவனுக்கு தான் கைஸ். இதனால நான் இதே தெரியாமல் இருக்கேன் கைஸ். எங்கே கைஸ் இருக்கான்? அவன் கண்ணுக்கே தெரில. கேமராவை எங்கே திருப்பேன்? தெரியல கொஞ்சம் நிமிஷத்துலாம் அவன் இருப்பான். எஸ் ஓகே கைஸ் முடிச்சாச்சு. வாவ் வாவ்ஸ் எஸ் கைஸ் முடிச்சாச்சு. போடு செம்ம கைஸ். வா நம்மக்கிட்ட இப்போ இதில் போனால் இது இருக்குது மிரர் ஃபேக்டர். இவன் அடித்தா தானே மிரர் ஃபேக்டர் கிடைக்கும். எனக்கு கிடைக்கல. இப்போ இவன் அடித்தா மிரர் ஃபேக்டர் கிடைக்காதா? ஒரு இதில் இருக்குமா? ஓகே இதில் நம்ம ஒன்று இருக்குது. அது நம்ம இப்போ பார்க்க வேணாம். ஒரு இதில் இருக்கா? ஓகே இல்லை அப்போனா அது ஒன்றே ஒன்றுத்தில் கேஸ் இருக்குது. லைட்னிங். ஓகே இப்போ அவர் போயிட்டு ட்ரேடுக்கு போயிட்டார். இப்போ நம்ம எடுக்கலாமா? நம்மளோட தலைவன் பிளாஸ். ஆனால் இது மித்திக்கு இருந்தாலும் இது போல் வருமா? இது என்னது ஸ்வாடுக்கு டேமேஜ் கொடுக்கும், ஃப்ரூட்டுக்கு டேமேஜ் கொடுக்கும். நம்ம இப்போ வச்சிருக்கு. ஓகே எவனோ ஒருத்தர் முடிச்சிட்டான். ஃப்ரூட்டுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுக்கும்? 15. நம்ம ஏற்கனவே வச்சுருப்போமே அது வந்துட்டு எவ்வளோ டேமேஜ் கொடுக்கும்? ஓ அது மீலேக்கு வச்சுருக்குமா? சரிக்கே இப்போ நம்ம டெயில் ஸ்டாப் எடுத்தாச்சு. வா 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 செம்ம செம்ம. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே தான் கைஸ். ஆனால் என்ன நம்மளோட பெயிண்ட் தான் இழந்துருச்சு. சரி எனக்கு இது தெரியாமல் போச்சுங்க. நான் நினச்சேன்னா கப்பு எடுத்தால் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் என்ன மிரர் ஃபேக்டரி கிடைக்கல கைஸ். அது அண்ணே இல்லைங்க கைஸ். அண்ணே மிரர் ஃபேக்டர் மிரர் ஃபேக்டர் கிடைக்கல இல்லைங்க கைஸ். கிடைக்கல என்ன கைஸ் இருக்கா? எனக்கு கிடைக்கல கைஸ். என்னது? ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு இவர் கேஸ்டில் வந்து சீட் வாங்கி கூட்டிருக்காரு. ஏன்னு கேட்டால் ஈக்குங்கிறாவை ஸ்பான் பண்ண பார்க்கலான்னு கூட்டிருக்காரு கைஸ். ஓகே டெஸ்ட்டுக்கு மேலே எனக்கு டெஸ்ட்டு தான் கைஸ். ஆனால் முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது கைஸ். நான் வெறும் ஒரு நூப் மாதிரி தான் கைஸ். நான் அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது. அவன்லாம் ஸ்பான் பண்ணணும்னா அவ்வளோ நிறைய பேர்லாம் வந்துட்டு அவனை ஸ்பான் பண்ணுறதுக்காக ட்ரூ ட்ரிபிள் கத்தானா அவ்வளோலாம் வச்சுருப்பானு கைஸ்.
இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஸ்பான் ட்ரிப்ன்றா. ஓகே சொல்லியிருக்காரு. ஸ்பாட் இந்திரான்னு மட்டும் தான் போட்டிருக்காரு. பா இன்னைக்கு வேட்டை தான் கைஸ். பா இன்னைக்கு பேல் ஸ்கேஃப் நான் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கைஸ். கம் ஃபாலோ மீ. ஓகே யார் இவர்? இதோ எம்லேங்கில் எமீர் சிக். ஓகே அவர் வீல் நாட் யா கைஸ். ஓகே அப்படின்னா ரீபித்ரா கிடையாதா? ஐயோ இமி சிக் வந்துட்டு ஏதோ சொல்கிறாரு. என்னது? ஐ ஹெல்ப் யூ. அதான் ஐ எம் ஆல்சோ ஹெல்ப் யூ 3 அவுரா ஐஎஃப் 3 அவுரா. கைஸ் நம்மக்கிட்ட தான் ரேம்போ அவுரா இருக்குல்ல கைஸ். நம்மக்கிட்ட தான் ரேம்போ அவுரா இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட தான் ரேம்போ அவுரா இருக்கு? IF rainbow aura. IF rainbow aura. நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் ரேம்போ அவுரா இருக்குது கைஸ். ஏய் அப்படி சொல்கிறாரு. ரைட் யூ கேன். அவர்கிட்டே ரேம்போ அவுரா தாங்க இருக்குது. அவர்கிட்டே ரேம்போ அவுரா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு ஸ்பான் பண்ண முடியாதா? ஓ சாரி. நீட் லெஜெண்டரி. ஓ லெஜெண்டரி மட்டும் தான் வேணுமா? சுத்தம். டே நீ அடிக்கிற? பவுண்டி அட் ரிஸ்க். இப்போ ஏதோ எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. ஓ அப்போனா லெஜெண்டரி தான் வேணுமா? ஆனால் ஏற்கனவே நான் அடிச்சிட்டேனே தெரிஞ்சிட்டேனே. ஆமாம் இங்கே நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் கைஸ். இங்கே ஒரு அவுரா இருக்குமா? இங்கே இருக்கு. அப்புறமா அதுக்கு மேலே ஒரு அவுரா. அது இருந்தால் தான் அது எங்கேயும் அந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயும் ஒரு இடம் தெரியலங்க சரியா. இப்போ எங்கேயோ போனானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டி 2 பேர்த்தையும் முடிச்சுமா பிடிக்கிறோம் போகிறோமா? இந்த இடத்துல வச்சா தானே கைஸ் வரும். எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிருக்கு கைஸ் இந்த இதில். ஆனால் என்ன எங்கள் கிட்ட அப்போல்லாம் லெஜெண்டரி ஹவுராலாம் இல்லை கைஸ். இப்போ மட்டும் ஸ்போனோன்னா எப்படி இருக்கும்? எனக்குலாம் இந்த இடத்துல யூரின் போயிடும் கைஸ். எனக்குலாம் அப்படி இருக்கும். ஏன்னா நான் ஒரே நாளில் இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆனது இல்லை கைஸ். வா சரிக்கு. இப்போ நம்ம என்ன எவனோ ஒருத்தன் இது பண்ணியிருக்கான். லைட் யார்? லோக். ஆமாம் லைட்னிங் கிங்கையும் லைட்டுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருவோம். எமிச்சிக் இவன் யார்? இவன் இதுவே இல்லை. அப்புறம் எப்படி? என்னடா இதுக்கு வரியா? சண்டைக்கு வரியாடா? சண்டைக்கு வரியாடா? அதான் அது இருந்துச்சு அவனுக்கு. என்ன வரியா? ஓ வரானா அவரு. சார் வராராம். சாரு ஏதோ புத்தா தான் வச்சிருக்காருன்னு தவிர வர்ஷன் ஏதோ சொல்லியிருக்காரு. வர்ஷன் டோன்ட் கில் ஹிம். டே போட எனக்கு ஆத்துற அடங்கல. நோ ரிவார்ட். சாம எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஸ்டாப். நான் முடிச்சிட்டேன் அவரை. சரி அவர்கிட்ட தான் அந்த கப்பு இருந்துன்னு சொன்னாங்க. ஐயோ அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ காய்ஸ் ஐயோ தெரிஞ்சா ஒரு கெட்ட வார்த்தையை தான் தட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். யா அண்ணன். ஓகே சேவ் ஜோனுக்கு வந்தாச்சு கைஸ். ஐயோ அப்புறம் தப்பு பண்ணிட்டேனா? கோ பிபி. வரேன் வா. ஓ அவன் என் ஃப்ரெண்டு தான் போட்டிருக்காரா? நான் செகண்ட்க்கு போகிறேன். நான் செகண்ட் சீக்கு போகிறேன். வா
இல்லைங்க கைஸ், அவர் 2 செகண்ட் சீட்டு கூட்டிருக்காரு. எனக்கு அது கடுப்பாக எனக்கு ஏதோ டிப்ரெஷன் ஆச்சு கைஸ். ஓகே, முடிச்சாச்சு. ஓகே கைஸ் என்ன நடந்துச்சுன்னா கூப்பிட்டாங்க தான். சி வா கம் வெர்ஷன். சரிண்ணே, சரி அண்ணே. ஓகே, நீங்கள் போங்க, ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் போங்க ஜாயின். ஓகே, அவரே போயிட்டார் கைஸ். ஸோ இப்போ ஜாயின் பண்ண வேண்டாம். எதுக்கு கூப்பிட்றாரு கைஸ்? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவரோட பேரை தட்டணும். ட்ராகன் கிங்னு இருக்க பாருங்கள். இப்போ அவர் வேறு சீல் இருக்கார். ஸோ இப்போ அந்த சைடில் பாருங்கள், அவருடைய கேஸ்டில் வந்து சீன் இருக்குதா, அதுலேயும் சைடில் பாருங்கள் ஜாயின் இருக்குது பாருங்கள். தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பூந்துருவோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க விளையாட முடியும். ஆனால் ஐயோ, 1/2 மணி நேரம் விளையாண்டுருக்குமா? ஓ, எனக்கே தெரில கைஸ். ஏன்னா அவன் கூட சண்டை போட்டல எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் தான் சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 1/2 மணி நேரம் சண்டை போட்டிருக்குமா? சரிக்கு எதுக்கு கூப்பிட்ருக்காருன்னு பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல ஒரு ஹைலேண்ட் வந்துடுறேன். ட்ரெஷர் ஹைலேண்ட் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே ஒரு ஹைலேண்ட் பார்த்தோமே, அந்த ஹைலேண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரெஷர் ஹைலேண்ட் இருக்குது. ஆனால் ஒரு ட்ரெஷரும் இல்லை கைஸ். ஆனால் எனக்கு தான் என்ன கைஸ் இது? ஓ, அப்போனா இது இருக்கிறனால தானா? எதனாலன்னு சத்தியமாக தெரில கைஸ். ஸோ இப்போ எதனாலன்னு தெரில. நான் ஏதோ சீவிஸ்ட்டு சத்தம் கேட்டுச்சு, எங்கே இருக்கான்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டேன். பார்த்தா கொண்டானு அங்கே தெரிஞ்சு கைஸ் கண்ணில். எங்கே இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே கொண்டானுங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவர் இருப்பார், அவரையாச்சும் போய் பார்க்க போகலான்னு பார்த்தா கெஃபேல இருக்கார். அண்ணே பெயிண்ட் கொடுங்கண்ணே, இல்லைங்க பெயிண்ட் கொடுங்க. ஐயோ கைஸ், பெயிண்ட் கேட்போம் கைஸ், தராரா இல்லையான்னு தெரியலையே கைஸ். எனக்கு ஏதோ த டார்க்னஸ் ஹேவ் அன்டிஷு கைஸ். டார்க் வந்துட்டு ஸ்பான் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவன் வந்துட்டு இந்த இடத்துல தானே இருப்பான். இல்லைங்க போய் பார்ப்போம். இல்லைங்க, அவன் இந்த ஹைலேண்டில் தானே இருப்பான். இந்த இடத்துல ஒரு ஹைலேண்ட் இருக்கான். இந்த ஹைலேண்ட் தானே இருப்பான். இல்லைங்க, ஸ்பாட் ஆனானா இல்லை செத்து போனானான்னு காட்டுதான்னு தெரியல. இல்லைங்க போயிட்டு ஐயோ எனக்கு தெரியும் டைப் கைஸ். இங்கே வந்ததுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் கொடுத்து அனுப்பியிருக்கானுங்க கைஸ். கடைசியில் நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை இந்த இடத்துல இருக்குவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த இடத்துலலாம் இல்லை கைஸ், நம்ம ட்ராங்க் பண்ணி விட்டானுங்க. ஐயோ கைஸ், ஐயோ இல்லை 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 இது பத்தாது. ஐயோ இல்லை 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 பத்தாது. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயோ கோர் வந்துருச்சு கைஸ். இவன் இதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். கொஞ்சம் ஸ்பீடாக போடா டே, கொஞ்சம் ஸ்பீடாக போடா டே. ஸ்பீடு. ஐயோ கோரில் ஸ்பீடாக போடுறியோ தெரிஞ்சு அதுக்குள்ளே ஒருத்தர் டான்ஸ் கொடுத்துருவோம். அதான் ஆக்டிவேட் ஆச்சு. 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். காசு டான்ஸ் கொடுத்துட்டானுங்க எல்லாம். அவ்வளோதான், போய் கை கட்டி நிற்க வேண்டியதுதான். எதுக்கும் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் கொடுப்போம். எதுக்காச்சும் ஒரு டேமேஜ் கொடுப்போம். ஐயோ பிளாக் தான் கைஸ். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஷிட், ஒன்றுமே கிடைக்கல. இது பாஸ். அந்த ஒரு டார்க் இருக்கான்னு நினச்சேன். அந்த டார்க் மட்டும் இல்லைன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. இந்நேரத்துக்கு இல்லை கைஸ், எனக்கு அடி விழுகுது. சும்மா நினைக்கிறேன், எனக்கே இருந்துச்சு அடி விழுகுது. அண்ணே ப்ளீஸ் தந்து அண்ணே ப்ளீஸ் தந்துடுங்க. யூ கைஸ் ப்ளீஸ் வா ப்ளீஸ் அண்ணே
ப்ளீஸ்ண்ணே. ஐயோ கைஸ், என்ன கைஸ், ஐயோ என்ன வேணும்? ஐயோ கைஸ், சே என்னால் அந்த இதை பத்திரப்படுத்திக்க முடியல கைஸ். அவர் எனக்கு தராதனால அதை அவர் எனக்கு பழிக்கு பழின்னு சொல்லவே முடியாது கைஸ். ஏன்னா அவர் எனக்கு ஏற்கனவே தரலன்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அது தெரியாது. அப்படி தானே எனக்கு அப்படி தெரியும். ஆனால் அந்த இது வேணும்னு நினச்சேன். பார்த்தா என்ன கைஸ், கரெக்டாக மேட்சிங் ஆகுது. அசப் கொடுத்தாச்சு. இல்லை, இது ஒரு ஃபேரான, இது எனக்கு பிடிக்காதது தான். ஆனால் வேணாம். ஸோ இப்போ அவர் எங்கே போனார்? எங்கே போனாலும் சரி, நான் அவரை பழி வாங்குவேன். ஒருவேளை அவருக்கு இது கிடச்சிருச்சோ? அது என்னது? அதான் நினைக்கிறேன். இல்லைங்க கைஸ், ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேனோ. கிங், ஐயோ நான் சார் ரிப்போர்ட் பண்ணனால அப்படியே போய் சென்ட் ஆயிடுச்சோ? ஓகே, அவ்வளோதான். ஐயோ கைஸ், ஐயோ ஐயோ கைஸ், உண்மையாக சென்ட் ஆயிடுச்சா? தெரியலையே. சரி கைஸ், ஸோ இத்துடன் இந்த ஒரு படப்படப்போட நம்ம இந்த கேம் பிளேயை முடிப்போம். நிறைய நேரமாக போச்சு கைஸ். அதனால் பெயின் ஸ்கேஃப். ஓகே, சரி இல்லைங்க, இந்த பெயின் ஸ்கேஃபோட இது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஆனால் இதோட வந்துட்டு ஃப்ரூட்டோட டேமேஜ் தான் நல்லா இருக்குது இதோட இது அப்படின்னு நினச்சேன். இந்த சீக்கு இது கொஞ்சம் பவராக தான் இருக்கணும். சரி கைஸ், ஸோ பாய் ஃப்ரம் மிஜிடி. ஸோ பாய், பாய் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.